அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடு புகுந்து 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடு புகுந்து 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். வீடு புகுந்து 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். இளையராஜா, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் பகுதியில் வீடு புகுந்து 200 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் கொள்ளையர்கள். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது? தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடவனூர் கிராமத்தில் வசித்து வருபவர் கேசரிவர்மன். இவர் துபாய் நாட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருவதாக கூறப்பட்ட நிலையில் இவரது குடும்பத்துடன் வெளிநாட்டில் குடிபெயர்ந்தும் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக தனது சொந்த ஊரான கடுவனூர் கிராமத்தில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார். வரும் ஜூலை 7ஆம் தேதி அன்று தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் தனது பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்வதற்காக கேசரிவர்மன் அவரது குடும்பத்துடன் சென்னைக்கு நேற்று சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி வீட்டில் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று கேசரிவர்மன் தந்தை முனியன் மற்றும் அவரது தாய் பொன்னம்மாள் ஆகியோரை தாக்கி தனி அறையில் வைத்து மிரட்டி பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 200 பவுன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் சென்ற பின்பு தனது மகனுக்கு தகவல் அளித்த தந்தை முனியன் தங்களை அடித்து நகைகளை எடுத்து சென்று விட்டதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் உடனடியாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு கேசரிவர்மன் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சங்கராபுரம் ஆய்வாளர் விநாயக முருகன் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிகாலையில் வயதான தம்பதிகளை அடித்து மிரட்டி அறையில் பூட்டி வைத்து 200 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சங்கராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.